ராவணன் இறப்பதற்கு முன்பாக அங்கே அது போன்ற சூழல் எல்லாம் இல்லை. ராவணன் இறந்ததை அவள் அடையாளமாக தெரிந்து கொண்டதே இந்த வெற்றிலை கொடியை வைத்துத்தான். அது மலர்ந்து அது அந்த வெற்றிலை கொடி படர ஆரம்பித்ததாம். உடனே நல்ல சகுனம் வந்துவிட்டது என்று சொல்லி சீதை காத்திருக்கிற பொழுதுதான் அனுமன் இந்த செய்தியை சொன்னவுடன் அருகில் இருக்கிற வெற்றிகளிலே எல்லாம் கிள்ளி அதை ஒரு மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயனுக்கு சீதாதேவி சாற்றியிருக்கிறார். அப்படியானால் எனக்கு வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கிற உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு அந்த வெற்றிலை மாலையை அணிவித்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி வெற்றி செய்தியை ஆஞ்சநேயர் நமக்கு தருவார்? அன்னையானவள் ஆஞ்சநேயருக்கு வெற்றி செய்தி வந்த பிறகு மாலை அணிவித்தாள். ஆனால் வெற்றி வேண்டும் என்று நாம் நினைக்கிற நாம் ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவித்த பிறகு அந்த வெற்றியை நமக்கு தருகிறார்.